ஹல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே கூடியிருக்கிறவங்களுக்கு அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நித்தியம் டிவி சேனலை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அதே வேளையில் இந்த நித்தியம் டிவி சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நான் அடிக்கடி ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் சொல்லியிருக்கிறேன். ஒன்று, ஜெபத்தினால் தாங்கணும். நம்ம ஜெபிக்கணும். அவங்க தரிசனத்தை பெற்று பல சபைகளில் பல இடங்களில் நடத்தி கொண்டு வருகிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு இடமும் வாடகைக்கு பிடித்து அதை நடத்தி கொண்டு வருகிறார்கள். இரண்டாவது, அவர்கள் டிவி ஊழியத்தை செய்கிறபடினால அதை ஒரு சில நெட்டில் தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க இந்த டிவி சேனல் ஒளிபரப்பாகிறது. இன்னும் எத்தனையோ நெட்வொர்க் இருக்கிறது. அதுக்கெல்லாம் பணத்தால் நம்ம தாங்கும்போது தான் அவங்க என்ன செய்ய முடியும், இந்த ஊழியத்தை என்ன செய்ய முடியும், அவங்க விஸ்தாரப்படுத்த முடியும், விரிவாக்கப்படுத்த முடியும். அப்போ 2 உதவிகளை நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டும். அதாவது உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார். ஆகையால் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம ஜெபத்தால் நம்ம செய்யணும். என்னால் தாங்க முடியலை அப்படி என்று நீங்கள் நினைப்பீங்கன்னா ஜெபம் பண்ணுங்கள். இரண்டாவது, அந்த ஊழியத்தை என்ன செய்யுங்கன்னா, நீங்கள் உங்கள் பொன்னாலையும் பொருளாலையும் உழைப்பாலையும் நீங்கள் தாங்கும்போது இந்த ஊழியங்கள் என்ன செய்யுதுன்னா, இன்னும் அறியப்படாத இடங்களுக்கு, இன்னும் சத்தியம் செல்ல முடியாத கூடாத இடங்களுக்கும் இந்த டிவி வாயிலாக அவர்கள் அதை நம்ம கொடுக்கும்போது இன்னும் அவர்கள் என்ன செய்ய முடியும், மகிழ்ச்சியாக சமாதானமாக ஊழியத்தை செய்ய முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 34வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். விருத்த சேதனம் இல்லாத புருஷனுக்கு நாங்கள் எங்கள் சகோதரியை கொடுக்கலாகாது, அது எங்களுக்கு நிந்தையாயிருக்கும். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கும்போது யாக்கோபுடைய குமாரர்கள் தன்னுடைய தங்கச்சியை அவர்கள் தீட்டுப்படுத்தினதுனால அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இவ மிகுந்த அழகுள்ள பெண்ணாக இருந்தபடினால அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, உங்கள் தங்கச்சியை உங்கள் குமாரத்தி எங்களுக்கு கொடும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் கேட்கிறவர்கள் யார் என்று பார்க்கும்போது எமோரருக்கு அது ராஜாவுடைய மகனாக இருக்கிறார். அல்லேலூயா. 11வது வசனம் சொல்கிறது, சீகேமும் அவன் தகப்பனையும் அவன் சகோதரரையும் நோக்கி, அப்போ சீகேம் ராஜாவுடைய அதாவது மகனாக இருக்கிற பெரிய ஒரு செல்வந்தனருடைய மகனாக இருக்கிறார்கள். இவர்களோ பரதேசிகளைப் போல என்ன செய்கிறார்கள், ஆண்டவர் அவர்களை நடத்தி கொண்டு வருகிறார்கள். ஆனாலும் தன்னுடைய சூழ்நிலைகளை பாராமல் தன்னுடைய தேவனாகிய கர்த்தருடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை நாங்கள் பிரவேசிப்போம், அல்லது கானான் தேசத்தை கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார், அல்லது எங்கள் முற்பிதாக்களுக்கு ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் என் தகப்பனாகிய யாக்கோபுக்கும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி தன்னுடைய ஒரே தங்கச்சியை என்ன செய்யவில்லை, கொடுக்கவில்லை. ஏன்னா கொடுத்தா நான் இது நிந்தையாகவும் அவமானமாகவும் என் தேவனுடைய நாமத்திற்கு போய்விடும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, அவர்கள் வஞ்சக மொழியாக பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. யாக்கோபுக்குள்ள ஒரு வைராக்கியம் என்னவென்று சொல்லி பார்த்தால், அவர்கள் புறஜாதி மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள். இவர்கள் தேவ பிள்ளைகளாக இருக்கிறதுனாலே இவர்கள் அவிசுவாசிகளுக்கும் இயேசுவை அறியாதவர்களுக்கும் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களுக்கும் பெண் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி யாக்கோபு எவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறார் பார்த்தீங்களா? ஆனால் இன்றைக்கு இருக்கிற தேவ பிள்ளைகள் எங்கள் சொந்த அக்கா மகள் உறவு போய்விடுமே என்று சொல்லி திருமணம் செய்கிறார்கள். எப்படியாவது சபை கொண்டு வந்து விடலாம், ஞானஸ்தானம் கொடுக்கலாம், அவர்களுக்கு கிறிஸ்துக்களை நடத்தலாம் என்று சொல்லி தேவனுக்கு விரோதமான காரியத்தை இவர்கள் செய்கிறார்கள். அடுத்து சொந்த அத்தை மகளை அல்லது மாமா மகனை, அத்தை மகனை திருமணம் செய்கிறார்கள். உறவுக்குள்ளே இந்த பெண்ணை திருமணம் செய்யவில்லை என்றால், இந்த மாப்பிள்ளையை திருமணம் செய்யவில்லை என்றால் அந்த சொத்து சுகங்கள் எல்லாம் வேறு யாருக்கு போய்விடுமா என்று சொல்லி தேவனுடைய வார்த்தைகளை தள்ளிவிட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, துணிகரமா இயேசு அறியாத, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களை, ஏற்றுக்கொள்ளாத பெண்ணை
மாப்பிள்ளை தைரியமாக எடுக்கிறார்கள். அது தவறு. ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை தான் திருமணம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்து வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 24வது அதிகாரம் 3-4 வாசிப்போம். நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என் வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். அல்லேலூயா. இங்கே கூட பார்க்கும்போது என்னுடைய அருமையான கணவர் கூட பார்த்தீங்கன்னா அவங்க தாய்க்கு பிறந்த கடைசி பிள்ளை. அல்லேலூயா. இவர்களுக்கு மூத்த ஒரு சகோதரி இருக்கிறார்கள். இவர்களுடைய சகோதரி பிறந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இவர்கள் பிறந்தார்கள். மிகவும் அவர்களுடைய தாய் அவருடைய தகப்பன் நேர்த்தியாய் வளர்த்தார்கள். அவர்கள் மிகுந்த அழகுள்ள பிள்ளை என்று. இன்றைக்கு 2 காலும் நடக்க முடியாத, அதாவது போலியோனால என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஒரு ஜுரம் கால் தாக்கப்பட்டு விட்டது. அதனால் நடக்க முடியாமல் போய்விட்டது. ஆனால் அவர்கள் பிறப்பெல்லாம் நல்ல சரியா நம்மை போல நடக்கக்கூடிய ஒரு குழந்தையாக பிறந்தார். நல்ல நேர்த்தியாக இருக்கும்போது அடுத்து நான் 3 வயதுக்கு பிறகு அவர்கள் கால் முடியாமல் போய்விட்டது. தன்னுடைய அதாவது தாயும் அவங்க என்னுடைய மாமனாரும் என்னுடைய மாமியாரும் பார்த்திங்கன்னா மிகவும் வேதனைக்குள்ளாக போய்விட்டார்கள். அழகுள்ள பிள்ளையா இருக்கிறதே, சிவந்த மேனியாக இருக்கிறானே, இவர்கள் என்னுடைய மகன் எப்படி இந்த பூமியில் வாழப்போகிறான் என்று சொல்லி அவர்களுக்கு நாளுக்கு நாள் கவலையாக மாறிவிட்டது. பின்பு கூட பார்த்திங்கன்னா ஸ்கூலெல்லாம் இன்றைக்கி எம்ஏ எம்ஃபில் முடித்து விட்டு இன்றைக்கி சிறந்த ஊழியக்காரராக சிறந்த ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறார். நாங்கள் வருகிறோம். அப்படி இருக்கிற வேளையில் தன்னுடைய தாயார் என்ன சொல்லிட்டாங்கன்னா, தன்னுடைய மகளுக்கு ஒரு மகள் இருந்தார்கள், அந்த மகளைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்கள் சாவதற்கு முன்பதாகவே, அதாவது இவங்க இளம் வயதாக இருக்கும் பொழுதே அவங்களுடைய தாயார் இவர்களை நினைத்தே தகப்பனார் ஃபஸ்ட்டு இறந்து போய்விட்டார். அடுத்து தாயாரும் என்னுடைய மாமியாரும் இறந்து போய்விட்டார்கள். இறக்குறதற்கு முன்பதாகவே தன்னுடைய மகளிட்ட சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா, என்னுடைய அதாவது மகனுக்கு நீ என்ன செய்ய வேண்டும், இவங்க 2 காலம் முடியாமல் போனது நிமித்தம் பக்கத்து அதாவது தெருவிலே அவர்களை திருமணம் செய்து உறவுகாரர் ஒருவருக்கு தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுத்தார்கள். அது நிமித்தம் என்ன செய்தார், நீ என்னுடைய மகனை கவனித்து கொள்ள வேண்டும், உன்னுடைய மகளை கொடுத்து என்னுடைய குடும்பம் நிலைநிற்க வேண்டும் என்று சொல்லி சத்தியம் வாங்குவது போல வாங்கினார்கள். நாளை அடைவில் இவர்கள் வளர்ந்தார்கள். இவர்கள் கல்லூரி படிக்கிற வேளையில் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. ரட்சிக்கப்பட்டதுனால என்ன ஆச்சுன்னா, இப்போ தான் இங்கே இவங்களுக்கு ஒரு என்ன செய்த வசனங்கள் எல்லாம் வாசித்த பிறகு செய்தியெல்லாம் கேட்ட பிறகு நம்ம அவிசுவாசியான ஒரு பிள்ளையை திருமணம் செய்யக்கூடாது, நம்ம விசுவாசியான பிள்ளையை தான், நம்ம இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளையை தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று போதனைகளும் அவர்கள் காதில் விழுகிறது. அடுத்து வேதத்தையும் வாசிக்கும் பொழுது நான் எப்படி ரட்சிக்கப்படாத பிள்ளை எப்படி திருமணம் செய்ய முடியும், தன்னுடைய சகோதரியுடைய மகளாக கூட இருந்தாலும் கூட நான் எப்படி பண்ண முடியும், அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை, அவருடைய சகோதரி ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள், சகோதரியுடைய மகள் ரட்சிக்கப்படவில்லை, எப்படி நான் திருமணம் செய்ய முடியும், நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேனே என்று சொல்லி என்னுடைய ஊழியத்தை நான் ஊழியம் செய்யும்போது எனக்கு உதவியாக எல்லா விதத்திலையும் உதவியாக இருக்கிற மகளையே நான் ஒரு ஊழியக்காரியை நான் திருமணம் செய்ய வேண்டும். வைராக்கியமாக இருந்தார்கள். யார் வைராக்கியமாக இருந்தார்? 2 காலம் நடக்க முடியாத தாய் தகப்பன் இல்லாத உதவி அற்றார் இருக்கிறது போல இருந்த ஒரு சிறந்த என்னுடைய கணவர் தான் தன்னுடைய அதாவது அந்த திருமண காரியத்தில் அவங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணணும்னு சொல்லுவது போல
அவங்க விழித்திருந்தாங்க. அப்போ இந்த காரியத்துக்காக வைராக்கியமாக நின்றதுனால தான் நான் சொன்னேன். நான் 3 வருடங்கள் சிங்கப்பூர் தேசத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கையில் என்னால் வேலை செய்யவே முடியவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், இவர்கள் திருமண துணை நான் தான் என்று தேவன் தீர்மானித்தபடினால என்னால் அங்கே என்ன செய்ய முடியவில்லை, வேலை செய்ய முடியல. இந்தியாவுக்கு போக வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும், இந்த 2 எண்ணங்கள் தான் என்னை போட்டு வாட்டியது, வதக்கியது, வாஞ்சித்தது. அல்லேலூயா. அப்படி இருக்கிற வேளையில் தான் நான் என்னுடைய சொந்த ஊருக்கு நான் வரும்போது என்னை பெண் கேட்டு என்ன செய்தார்கள், இந்த திருமணத்தை முடித்து இன்றைக்கு நாங்கள் குடும்பமாக எத்தனையோ இல்லாமல் எங்களிடத்தில் இருக்கிறது. ஒரு முறை ₹1 தான் ஷாம்பு. அந்த ₹1 ஷாம்பு கூட வாங்கி எனக்கு தலைக்கு போட்டு குளிக்க முடியாத சூழ்நிலைகள்லாம் இருந்தது. அல்லேலூயா. அந்த சூழ்நிலைகளிலும் முறுமுறுப்பு இல்லாமல் அன்பா ஒற்றுமையாக, ஏன்னா 2 பேரும் ஊழியக்காரர்களாக இருக்கிறோம், 2 பேரும் ஊழிய தரிசனத்தை பெற்றிருக்கிறோம், 2 பேரும் ஊழிய வாஞ்சிகளை நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், ஆத்துமா வாரம் கொண்டவர்களாக இருக்கிறோம். எப்படி நாங்கள் காசு இல்லை, பணம் இல்லை, அதனால உன்னால தான் என்னால் தான் எப்படி நம்ம சண்டையிட்டு கொள்ள முடியாது, அது கூடாது என்று சொல்லி 2 பேரும் ஒருமனப்பட்டவர்களாக தேவனுக்காக வைராக்கியமாய் நின்று, பவுல் சொல்வது போல பஞ்சமோ பசியோ பட்டினியோ வேதனையோ துன்பமோ துயரமோ எதுவும் தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்காது என்று நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம். அதனால இந்த ஓட்டத்தில் என்ன செய்கிறோம், ஓடுகிறோம். அதே போல் இங்கே யாக்கோபுடைய சகோதரர்களும் என்ன செய்கிறாங்கன்னா, நான் இயேசுவை அறியாத தெய்வத்தை அறிய, உங்கள் தெய்வம் வேற, என் தெய்வம் வேற அப்படின்னு சொல்லி வைராக்கியமாக நின்று என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே கட்டி திருமணம் செய்து கொடுக்க கூடாதபடி தேவனுக்காக வைராக்கியமாக இருக்கிறார்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். அடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். எழுதிக்கிறதை வாசிப்போம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது என்னை வளர்த்தவர்கள், படிக்க வைத்த அக்கா குடும்பத்தில் உள்ளதான அக்கா மகளை தான் திருமணம் செய்ய வேண்டும். ஆனால் அக்கா மகள் நல்ல ஒரு நேர்த்தியான பெண். ஆனால் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுக்கு அதில் இஷ்டம் இருந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியலை. அதனால திருமண வயது வரும் பொழுது இப்படி எழுதியிருக்கிறதே, எப்படி என்னுடைய அக்கா மகளை திருமணம் செய்வது? 2 கால்களும் முடியாமல் இருக்கிறதுனாலே பெண் கிடைப்பது ரொம்ப கடினமாக இருந்தது. யாரும் திருமணம் செய்ய முன் வரவில்லை. ஏனென்றால் வேலையும் இல்லை, வருமானமும் இல்லை, ஊழியமே செய்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது நான் அந்த 2 ஆண்டுகளை நான் ஜெபித்தேன். ஆண்டவரே, எனக்கு இயேசு அறியாத பெண்ணு வேண்டாம், எனக்கு இயேசு அறிஞ்ச பெண்ணு தான் வேண்டும்னு சொல்லி வைராக்கியமாக நான் ஜெபித்தேன், கண்ணீரோடு ஜெபித்தேன். யாருமே பெண் பார்க்கறதுக்கு ஆட்களே இல்லை, யாரிடத்திலும் சொல்ல முடியாது, அக்காக்கிட்டையும் சொல்ல முடியாது. என்னிடத்தில் பெண் இருக்கும் பொழுது எப்படி நான் இன்னொரு பெண்ணை பார்ப்பேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் வேதத்தின்படி இது எழுதியிருக்கிறதுன்னு சொல்லி எனக்குள்ள ஒரு வைராக்கியம், ஒரு கனமான ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இதில் அந்நிய நுகத்தில் அவிசுவாசியுடன் பிணைக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி தெளிவாக எழுதியிருக்கிறது. நான் என்னோட அக்காவையோ மாமாவையோ நான் பார்க்க முடியலை. வளர்த்தவர்கள் தான், சாப்பாடு கொடுத்தவர்கள், சின்னதை பெரிதாக்கினவர்கள். பாருங்க, நான் எவ்வளவு ஆண்டவருக்காக எவ்வளவு வைராக்கியம் பாராட்டுகிறேன்னு சொல்லி நீங்க பாருங்க. வேதத்தின்படி என்னுடைய தாயோ தகப்பனோ அக்காவோ மாமாவோ உறவினர்களோ அவர்களை பார்க்கிலும் வேதம் எனக்கு என்ன சொல்லுகிறது? அவர்களோட தயவு எனக்கு இருந்தது, அது நல்லது, தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்ட காரியம் என்ன இருக்கிறது, அதன்படி கீழ்ப்படிந்ததுனால தான் நல்ல ஒரு அருமையான ஊழியக்காரி நம்முடைய ஹேனா பர்னபாஸை தேவன் எனக்கு மனைவியாக கொடுத்திருக்கிறார். நல்ல தாயாகவும் நல்ல தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதான எதையும் எதிர்பார்க்காமல் ஒரு நாள் பல் விளக்குவதற்கு எங்களுக்கு பேஸ்டே இல்லை. யாரிடத்தில் கேட்பது? நாங்கள் போய் இந்த காட்டு பகுதியில் இருக்கிறதான சில குச்சிகளை எடுத்துகிட்டு வந்து பல்லு விளக்கணும். ஒரு 2-3 நாள் அது வாங்குவதற்கு 10 ரூபா பணம் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த மாதிரி நாங்கள் வைராக்கியம் பாராட்டி இன்றைக்கு இருக்கிறதுனால தேவன் நிச்சயமாக உயர்த்துவார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். கர்த்தர் நல்லவர். அடுத்து வாசிக்கலாம். தசம பாகம் காணிக்கை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம். மல்கியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். மல்கியா 3:8. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே
உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள், தசம பாகத்திலும் காணிக்கைகளில் தானே. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்களை விட பாடுகளும் எங்களை விட கஷ்டங்களும் அனுபவித்த எத்தனை ஊழியக்காரர்கள் இருந்தார்கள். அல்லேலூயா. அவர்களை காட்டிலும் நாங்கள் பாடுகளையும் சகிக்கவில்லை. ஆனாலும் எங்களுடைய நிலைமைகளிலும் எங்களுடைய சூழ்நிலைகளிலும் இந்த இருக்கிற பலத்தோட நாங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறோம். எங்களுடைய சாட்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இங்கே வாசிக்கும்போது மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? ஆம், இன்னைக்கு தேவனை வஞ்சிக்கிற இன்னைக்கு கிறிஸ்தவ கூட்டங்கள் எத்தனை இருக்கிறது. ஆனால் வேதத்திலே பார்க்கும்போது பொருத்தனை பண்ணினால் அன்னாள் பிள்ளையை, இந்த உலகத்தில் 4 கார் இருக்கு, ஒரு காரை தர்றேன், 4 வீடு இருக்கு, ஒரு வீடை தர்றேன், எனக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்தா 10,000 நான் தர்றேன், அல்லது முதல் மாத சம்பளத்தை தர்றேன், இதெல்லாம் செய்வார்கள், செய்ய முடியும். ஆனால் இதையும் செய்யக்கூடாமல் இருக்கிறவர்கள் வஞ்சிக்கிற கூட்டம் இதோ ஒரு கூட்டம் இருக்கிறது. சரி வாங்க, அப்போ தேவனை வஞ்சிக்கலாமா? வேதத்தில் நம்ம பார்க்கும்போது அன்னாள் என்ற பெண்ணை, எல்கானாவுடைய மனைவி அன்னாளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. ஆனால் எல்கானாவுக்கு பெனினாளுக்கும் பிள்ளை இருந்தது. அப்போ அன்னாளுக்கு இல்லாததுனால மிகவும் வேதனை, மன வருத்தம், அழுகை இருந்தது. ஆனால் எல்கானா பிள்ளை இல்லாவிட்டாலும், அதாவது அன்னாளுக்கு இல்லாவிட்டாலும் அவரை அதிகமாய் நேசிக்கக்கூடிய ஒரு மகனாக, அதாவது ஒரு கணவனாக இருந்தார் எல்கானா. ஆனாலும் அந்த திருப்தி அவர்களுக்கு போதவில்லை, பத்தவில்லை. ஏன்னா அன்னாளுடைய கற்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இவர்கள் ஒரு முறை அந்த வழிகளை செலுத்தும் போது இவ போய் இனிமை இப்படியே விட்டா இன்னும் என்னை போட்டு சின்ன பின்னமாக ஆக்கிடுவா, இன்றைக்கு நான் ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு குடிகாரனை போல எப்படி ஜெபிப்பாள் அப்படி அவள் அழுது அவள் இருதயத்தில் உள்ளதெல்லாம் ஊற்றினாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஏலி அப்படிதான் சொல்ற, போதும் எம்மட்டுமா நீ குடிச்சிட்டு இருப்ப, எழுந்திருச்சு போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி வேதனை உள்ள பெண் அவ சொல்றாங்க, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அது நான் உமக்கு உம்முடைய சமூகத்தில் கொடுப்பேன் என்று சொன்னாங்க. அப்படியே அந்த பிள்ளை அந்த பால் மறந்த அன்றைய தினமே தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து கொடுத்தார். அதே போல நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் இடத்தில் கேட்டார், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் எனக்கு பலியிடு, வா நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, மோரியா மலையில பலியிடு அப்படின்னு சொல்லும்போது எத்தனை அதிகமாக ஆயத்தப்படுத்தி அவர் போகிறார் என்பதை அந்த பொருத்தனைகளை பாருங்கள், அந்த காணிக்கையை பாருங்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் வேலை இல்லாமல் இருப்பார்கள். எனக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்தா நான் தருவேன்னு சொல்லுவார். ஆண்டவரும் சோதிக்கிறது போல் 50,000க்கு சம்பளத்தை கொடுப்பாங்க. இந்த கொடுத்தவங்க என்ன செய்வாங்கன்னா, 50,000 கொடுத்துருக்கிறாரு, நான் 1 லட்ச ரூபா சம்பளம் கேட்டேனே, 50,000 சம்பளத்துக்கு தானே கொடுத்துருக்கிறாரு, அதனால் தசமபாகம் கொடுக்க வேண்டாம், அல்லது என்னது பாதிக்கு பாதி கொடுக்க வேண்டாம், நீ பாதி 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்தா 50,000 உனக்கு தருவேன் அப்படின்னு சொன்ன பொருத்தனை. 50,000 கொடுத்த 25,000 தேவனுக்குரியது. தேவனை இன்னைக்கு வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு திருடர்களாக இருக்கிறார்கள், பொருளாசைக்காரர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. இங்கே பார்க்கும்போது தேவனை வஞ்சிக்கலாமா? ஆனால் நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதினால வஞ்சித்தோம் கேட்கிறார்கள். நாங்கள் எதினால வஞ்சித்தோம் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், தசம பாகத்திலும் காணிக்கைகளின் தானே. இன்றைக்கு ஊழியர்கள் முழு நேர ஊழியர்களாக இருக்கிறார்கள். அதாவது நான் குறிப்பாய் சொல்லப்போனால் சபை நடத்துகிற ஊழியர்களை பற்றி நான் சொல்லுகிறேன். சபை ஊழியத்தை நடத்துகிற முழு நேர ஊழியமாக குடும்பமாக ஊழியம் செய்வார்கள். நீங்கள் கொடுத்தால்தான் உங்கள் தசம பாகத்தை உங்களுக்காக இரவும் பகலும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறார்கள். உங்களுக்காக இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்தில் புலம்பி அழுது போராடி உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்கு, சுகத்திற்கு, திருமணத்திற்கு, உங்களுக்கு நல்ல வீடு கிடைப்பதற்கு, வேலை கிடைப்பதற்கு, எல்லாவற்றுக்காகவும் ஊழியக்காரர் திறப்பில் நின்று ஜெபிக்கிறார்கள். அப்படி அவங்களுடைய வேலையே ஜெபம் பண்ணுகிற, ஊழியம் செய்கிற, ஆத்ம ஆதாயம் செய்கிற, தேவனை மகிமைப்படுத்துகிற ஊழியத்தை செய்கிறபடினாலே
அவர்கள் போய் ஒரு பிரத்யேகமாக 24 மணி நேரத்தில் அவங்க போய் ஒரு வேலையை செஞ்சு அல்லது போய் என்ன செய்ய சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லை. காரணம், அவர்கள் 24 ஹவர்ஸும் தேவனுடைய சமூகத்தில் திறப்பில் நின்று நிற்கிறபடினால அவருடைய குடும்பம் அல்லது தேவ சபை எப்படி போஷிக்கப்பட முடியும் அல்லது எப்படி நடத்த முடியும்னா உங்களுடைய தசம பாகத்திலும் உங்களுடைய காணிக்கையில் தானே. அல்லேலூயா. நீங்கள் கொடுக்கும் பொழுதுதான் அவர்கள் என்ன ஸ்திரமாக தானும் சாப்பிட்டு புசித்து குடித்து மகிழ்ந்து ஊழியத்தை என்ன செய்ய ஸ்திரப்பட செய்ய முடியும், பிறருக்கும் கொடுத்து உதவி செய்ய முடியும். இப்போ நீங்கள் இந்த வார்த்தையை கேட்ட பிறகு இனி என்ன செய்யக்கூடாது? தேவனை வஞ்சிக்காதபடி, உங்களை நீங்களே வஞ்சித்து கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆமேன். ஆமேன். கர்த்தர் நல்லவர். இன்னும் சில காரியங்களை பார்ப்போமானால், தேவன் நம்மிடத்தில் வாங்கி அவர் பிழைப்பு நடத்தவா அல்லது அவர் பேங்கில் போட்டு வைப்பதற்கா பண்டகச்சாலையில் சேர்த்து வைப்பதற்காக அல்ல. நாம் கொடுக்கும் பொழுது நம்மை அவர் விருத்தியாக்கும்படி மல்டிப்ளை பண்ணும்படி தான் நம்மள்கிட்ட தேவன் கேட்கிறார். அந்த 10ல் 1 கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கும்போது அவர் வாங்கி கொடுத்த என்னுடைய மகனை இன்னும் 100 மடங்கு பிள்ளைகளை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி தான் அவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் கொடுங்கள், தேவன் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். கொடுக்காமல் இருக்கிறதுனால சில வீண் செலவுகள் நமக்கு வந்துடும். ஆஸ்பத்திரி செலவு வந்துடும், கார் டயர் வெடிக்கும், கார் ரிப்பேர் ஆகும், வீட்டில் ஏதாச்சும் ஒரு டேமேஜ் ஆகும், இந்த மாதிரி திடீர்னு ஒரு விபத்து உண்டாகும், நிறைய பண செலவுகள் அதிகமாகும். நம்ம தசமபாலை காணிக்கையிலையும் கொடுத்துட்டோம்னா எந்த பாதிப்பும் நமக்கு வராது. அவர் தீங்கு செய்கிற தேவன் அல்ல, கர்த்தர் நல்ல. அப்போ நம்ம கட்டாயம் என்ன செய்யணும்? தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் தேவ சமூகத்தில் சம்பளம் வாங்கின உடனே முதல் பணமாக எடுத்து கர்த்தரை கனப்படுத்த வேண்டும். அப்பொழுது தேவன் உங்களை கனப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இது வீணான செலவுகள் வருதுன்னா, நீங்கள் மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் செல்ல வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய குறிக்கோள் என்ன? ஆண்டவர் மகிமைப்படுத்தணும், ஆத்தும ஆதாயம் செய்யணும், பரிசுத்தமாக வாழணும். அதே வேளையில் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகணும். பரலோக ராஜ்யத்தில் இழந்துட்டு இருப்போமானால் இந்த பூமியில் என்ன செய்ய முடியாது? நம்மளால் வாழ முடியவே முடியாது. அதே நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு அந்த 9வது வசனத்தில், நீங்கள் எல்லாரும் சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ சபிக்கப்பட்ட பிள்ளைகளா தசமபாகத்தையும் காணிக்கையும் கொடுக்காம எப்படி சுகபோகமாக வாழ முடியும்? வேதத்தை நன்கு வாசிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் அப்படியே இந்த முழு பைபிளையும் எடுத்து உங்கள் தலைமையில் வச்சு நீங்கள் சுமங்கன்னு சொல்லலை. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை கேட்டு இன்றைக்கு ஒரு வசனம், நாளைக்கு ஒரு வசனம், இன்றைக்கு ஒரு காரியம், நாளைக்கு ஒரு காரியம், இன்றைக்கு ஒரு சம்பவம், நாளைக்கு ஒரு சம்பவம், இப்படி நீங்கள் மனம் திரும்பினீங்கன்னா உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதே வேளையில் கூட நான் இளம் வயதிலே ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் இயேசப்பாவுடைய கிருபையின்படி நான் ஒரு 7 ஆண்டுகள் நான் வேலை செய்தேன். அதற்கு பிறகு நான் முழு நேர ஊழியக்காரியாக இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செய்து கொண்டு வருகிறேன். இப்படி நான் அப்படி ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்தானம் பெறலை. ஏன்னா நான் சின்ன பிள்ளைகளே ரட்சிக்கப்பட்டுட்டேன். அப்போ ரட்சிக்கப்பட்டதுனால ஒரு குறிப்பிட்ட வயசு வரட்டும், அதுக்கு பிறகு நம்ம இங்கே என்ன செய்வோம், ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆவலாக இருந்தேன். அப்படி நான் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பதாக கூட என்ன செஞ்சேன்னா, என்னுடைய தசம பாகத்தை நான் சென்ற சபைக்கு நான் கொடுத்தேன். அதில் மிகப்பெரிய ஒரு சம்பவம் என்னென்னா, நான் வேலை செய்ய சிங்கப்பூர் தேசத்துக்கு கடந்திருந்தேன். அந்த தேவ சபையில் ஹவுஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி யூசன் ஸ்ட்ரீட், அதாவது காத்தி பக்கத்தில் இருக்கிறது அந்த சபை. அல்லேலூயா. அந்த சபைக்கு நான் என்ன செஞ்சேன்னா, என்னுடைய தசம பாகத்தை கொடுத்தேன். அப்போ அந்த சபையை நடத்தின தாயார், அல்லேலூயா, எலிசபெத் மராயல் என்று சொல்லி அந்த தாயார் என்ன செஞ்சாங்கன்னா, ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க. என்னங்கம்மா அப்படி நீங்கள் தசமபாகம் கொடுக்குறீர்களே என்று சொல்லி. அல்லேலூயா. ஏன்னா நான் இளம் வாலிப பிள்ளையாக இருக்கிறேன். 2வது பார்த்தீங்கன்னா, நான் ஞானஸ்தானமே எடுக்கவில்லை. நான் கொடுக்காம நான் டிமாண்ட் பண்ணி என்கிட்ட கேட்குறதோ அல்லது நான் டிமாண்ட் பண்ணி நான் கொடுக்கணுமோ வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என் தேவனுடைய அன்பு என்னில் எப்படி இருந்தது? ஏவினபடினாலே, தேவனுடைய அன்பு என்னில் ஊற்றப்பட்டபடினால, தேவன் என்னுடைய சகோதரிகளையெல்லாம் காட்டிலும், எனக்கு 4 சகோதரிகள் உண்டு, ஒரு சகோதரன் உண்டு, அவர்களெல்லாம் காட்டிலும் தேவன் கடைசி பிள்ளையாகிய
என்னை தேவன் ரட்சித்தாரே, என்னை ஆண்டவர் ஊழியக்காரியாக வைத்திருக்கிறாரே என்று சொல்லி நான் என்ன செய்தேன்னா, அந்த நாட்களிலே தசம பாகத்தை ஞானஸ்தானம் எடுக்காத அந்த நாட்களிலே நான் தசம பாகத்தை கொடுத்ததுனால இன்னைக்கு என்னை ஆண்டவர் ஊழியக்காரியாக என்னை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 58:7. பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒலிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இதுல வாசிக்கும் பொழுது பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தையும் பகிர்ந்து கொடுக்கணும். துரத்துண்ட தேவனுடைய பிள்ளைகளை, சிறுமையானவர்களை, தேவ சமூகத்துக்கு வருகிறவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ள வேண்டும். அப்ப அதுதான் எனக்கு உகந்த உபவாசம் என்று சொல்லி, வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் வஸ்திரத்தை கொடுக்கணும். அப்படி செய்யதான் எனக்கு உகந்த உபவாசங்கிறார். நம்ம 40 நாள் உபவாசம் இருக்கலாம், நல்லதுதான். 21 days நம்ம உபவாசம் இருக்கலாம், நல்லதுதான். 7 நாட்கள் இருக்கலாம், வாரந்தோறும் இருக்கலாம், ஒரு 3 நாட்கள் இருக்கலாம். அப்படியெல்லாம் இருக்கிறது நல்லது வேதத்தின்படி. நான் செய்ய வேண்டிய கடமைகளை கட்டாய வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு காரியத்தை நம்ம நிறைவேற்றும் பொழுது அப்போ பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தையும், சிறுமியானவனை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன்னை மாம்சமானவனுக்கு உன்னை ஒலிக்காமலும் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, கட்டாயம் இந்த உபவாசத்தோடு கூட இதையும் நிறைவேற்றுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்து எப்படி தர்மம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடபடிகள் 10:2 வாசிக்கலாம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். கொர்நேலியு. அல்லேலூயா. இந்த கொர்நேலியுவை பார்க்கும்போது அந்த மேலே உள்ள வசனம், இத்தாலியா பட்டணத்தில் இப்போ இருக்கிறதான 100க்கு அதிபதி, ஒரு நல்ல ஒரு பொறுப்புள்ள கடமைகளில் இருக்கக்கூடிய அந்த நபர் என்ன செய்கிறார்னா, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறார். அல்லேலூயா. தான தர்மங்களை செய்கிறார். அல்லேலூயா. தான தர்மத்தை செய்து எப்பொழுதும் செய்கிறார். தேவ பக்தி உள்ளவனாய் இருக்கிறார். தன் வீட்டார் அனைவரோடும் கூட சாட்சியாக மாதிரியாக வாழ்கிறதை இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் சாட்சியாக இருந்தால்தான் நம்முடைய சந்ததி சாட்சிகளாக இருக்க முடியும். நாம் ஆசீர்வாதமாக இருந்தால்தான் நம்முடைய சந்ததி ஆசீர்வாதமாக இருக்க முடியும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா குடும்பம்னா குடும்பமே இல்லை. ஆனால் குடும்பத்தை அமைத்து கொடுத்தவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். குடும்பத்தை கலைக்க வேண்டும் என்று பிசாசு விரும்பி கொண்டிருக்கிறான். ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சாட்சியாக வாழ்ந்து சாட்சியாக தேவன் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு திட்டங்களையும் நிறைவேற்றும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9:39 வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9:39 வசனம். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். அல்லேலூயா. தொற்கால்ங்கிற அம்மாவை நம்ம பார்க்குறோம். அவங்க தானங்களையும் தர்மங்களையும் அவங்க நல்ல வஸ்திரங்களை செஞ்சு என்ன செய்கிறாங்க, அங்கே இருக்கிற ஏழைகளுக்கு, விசுவாச பிள்ளைகளுக்கு அவங்க கொடுத்ததுனால அவங்க ஒரு நாள் இறந்து போயிட்டாங்க. அப்போ இறந்து போன உடனே சரி இறந்து போயிட்டாங்க, துக்கத்தை என்ன செய்வாங்க, எல்லாருக்கும் அறிவிங்க, நம்ம அவங்கள அடக்க ஆராதனை செய்வதற்கு எல்லாம் ஆயத்தமாகுங்க. அப்படி இல்லை பிரியமானவர்களே. அவங்க மிகுந்த தர்மங்களை தானங்களை அவங்க செஞ்சபடினால தேவனாகிய கர்த்தர் என்ன செய்ய, அவங்க சீடர்களுடைய எண்ணத்தில் என்ன செய்கிறாங்க, மரிக அடக்கம் பண்ணப்படுவதற்கு ஏதில்லை, பேதுரு இங்கே வந்திருக்கிறார், பக்கத்து ஊருக்கு தான் வந்திருக்கிறாரு, அதை கேள்விப்படுறாங்க. அவர்கிட்ட போய் ஆட்களை அனுப்பி அழைக்கிறாங்க. இவரும் வருகிறார். அப்படி ஜெபிக்கும்போது உயிருள்ளவளாக மீண்டும், ஒருவேளை நீங்கள் விழுந்தவங்க ஏன் விழுந்து போய் இருக்கிறீங்க, ஏன் உங்களுடைய குடும்பம் மீள முடியலை, அல்லது ஏன் உங்களுடைய ஊழியம் இன்னும் ஸ்தாபிக்கப்படாமல் இருக்கிறது, அல்லது ஆண்டவருக்காக
தரிசனத்தை பெற்றிருக்கிறீங்க. சில பேர் ஊழிய அழைப்பை பெற்றிருக்கிறீங்க. ஏன் நீங்கள் இன்னும் புறப்படாமல் இருக்கிறீங்க? சில பேர் ஆண்டவர் சரியான பெண்ணை காண்பித்து ஏன் போய் நிச்சயம் பண்ணாமல் இருக்கிறீங்க? அல்லது சில பேர் பிரிஞ்சு நீங்கள் இருக்கிறீங்கல்ல, ஆண்டவர் பேசியும் நீங்கள் ஏன் போய் நல்மனம் பொருந்தாமல் இருக்கிறீங்க? நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய நாமத்தினாலே கர்த்தராகிய இயேசு உங்களிடத்தில் பேசி கொண்டு இருக்கிறார். பிரிந்து போயிருக்கிறீங்கல்ல பிரியமானவர்களை, இயேசு அறியாதவங்க செய்கிறாங்க, அதை நம்ம பற்றி பேச வேண்டியதில்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளையாகிய நாம மாதிரியாக இருக்க வேண்டும். இப்போ சண்டை இல்லாத குடும்பம் ஒன்றும் இல்லை, ஆனால் நீங்கள் நல்மனம் பொருந்த வேண்டும். அதே வேளையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க வேண்டும். சரி, மனைவி கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க அல்லது கணவர் கோச்சிட்டு போயிட்டாங்க, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்னா அவங்க மேலே நீங்கள் நல்மனம் பொருந்துங்க. போய் பேசுங்க. பேசி என் மனைவின்னு போய் உரிமையாக நீங்கள் கேளுங்க. என் கணவர்னு நீங்கள் போய் சொல்லுங்கள். ஏன் நான் போய் வாழணும்னு நீங்கள் சொல்லுங்கள். அதுக்குன்னு சண்டை போட்டுக்கிட்டு நீங்கள் மறு சண்டையை எழுப்பாதீங்க. அல்லது போய் எப்படியாவது சேர்ந்து அங்கே உள்ளதை எடுத்துக்கிட்டு வரணும், பறிச்சுக்கிட்டு வரணும், அவங்க அவமானப்படுத்தணும், அல்லது அவங்கள ஏதாச்சும் பழி வாங்கணும், பழிக்கு பழி வாங்கணும். அப்படி போனீங்கன்னா சேரவே முடியாது. அப்படிப்பட்ட சிந்தை உங்களை விட்டு வெளியேறுவதாக. ஆனால் அதே நேரத்தில் தேவனுடைய நாமத்தினால நீங்கள் என்ன செய்யணும்னா அவங்களோட நீங்கள் போய் நல்மனம் பொருந்துங்க. நம்ம இந்த 2 நிகழ்ச்சிகளின் வாயிலாக தேவன் நம்மளோடு பேசியிருக்கிறார். எங்களுடைய சில சாட்சிகளையும் நாங்கள் கடந்து வந்த காரியங்களையும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், நீங்களும் சேவிக்க வேண்டும்படியாக உங்களிடத்தில் அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.